Good evening, students. Welcome to our class. Last class, we studied scope of economics and subject matter of economics. How the economics circulated on the basis of human wants, and economics is as arts or economics is as science. Economics, positive science and normative science. Already we discussed about that. Today we go to basic concept in economics. Like other science, economics also has concept to explain its theory. Like other science, every subject or எந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த சப்ஜெக்டோட தியரிஸை நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணணும்னா அந்த சப்ஜெக்ட்டுக்குனே சம் பேசிக் கான்செப்ட் இருக்கும். அப்போ அந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நமக்கு தியரி வந்து அண்டர்ஸ்டுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வி அண்டர்ஸ்டுட் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் வி கோ டு ஸ்டடி த தியரிஸ். As well as the economics also has some concept to explain its theories. அப்போ எக்கனாமிக்ஸ்க்குன்னு சம் கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம ஸ்டடி பண்ணால் தான் எக்கனாமிக்ஸோட தியரிஸை நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ண முடியும். அப்போ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு தியரிஸ் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிஃபோர் வி கோ டு த தியரிஸ், ஃபஸ்ட் வி அண்டர்ஸ்டுட் வி லேர்ன் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். A complete and clear grasp of their meaning is necessary. இந்த பேசிக் கான்செப்டோட அதனுடைய பேசிக் மீனிங் என்ன, அதை கிளியராக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். when the theories associated with them are studies. தியரிஸ் எல்லாமே பேசிக் கான்செப்டை அசோசியேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வி ஸ்டடிட் த பேசிக் கான்செப்ட், then we go to study the theories. Only a preliminary acquaintance is now attempt here. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக் கான்செப்டோட ப்ரிலிமினரி அட்டெம்ப்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். Let's we go to some basic concept in economics. First we take goods and services. Both goods and services satisfy human wants. Goods and services ரெண்டுமே வந்து the nature is satisfy human wants. கூட்ஸ்னால் ஒரு tangible material, சர்வீசஸ் அப்படின்னா இந்த டாக்டர் சர்வீஸ், டீச்சர் சர்வீஸ், லாயர்ஸோட சர்வீஸ், இதெல்லாம் நம்ம சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேச்சர் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன அப்படின்னா டு சாட்டிஸ்ஃபை அவர் வாண்ட்ஸ். இன் எக்கனாமிக்ஸ் த டேர்ம் கூட்ஸ் இம்ப்ளைஸ் த டேர்ம் சர்வீசஸ் ஆல்சோ. நான் ஜென்ரல் மீனிங் பார்க்கும்போது கூட்ஸ் அப்படிங்கிற டேர்ம்குள்ளேயே சர்வீஸ் அப்படிங்கிற டேர்மும் இன்க்ளூட் ஆயிடுது, அன்லெஸ் ஸ்பெசிஃபைடு அதர்வைஸ். சர்வீஸுன்னு தனியாக நம்ம அதுக்குன்னுடைய கேரக்டர்ஸ் தனியாக நம்ம ஸ்டடி பண்ணுற வரைக்கும் ஜென்ரலாக கூட்ஸ் அப்படிங்கிற டேர்ம்குள்ளேயே சர்வீஸ் அப்படிங்கிற டேர்மும் ஆல்சோ இன்க்ளூடட். நெக்ஸ்ட் வி கோ டு சம் கேரக்டர்ஸ் ஆஃப் கூட்ஸ். வாட் ஆர் த பேசிக் கேரக்டர்ஸ் ஃபார் கூட்ஸ்? கூட்ஸ் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு கூட்ஸ் ஆல்சோ கால்டு ப்ராடக்ட், கமாடிட்டிஸ், திங்ஸ் எக்ஸெட்ரா. கூட்ஸை வந்து நம்ம வேறு எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா தே ஆர் ஆல்சோ கால்டு ப்ராடக்ட்ஸ், கமாடிட்டிஸ் அண்டு திங்ஸ் எக்ஸெட்ரா. So we go to some basic character for goods. The first one, goods is a material thing. கூட்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், புக் எடுத்துக்கலாம், பென், அப்புறம் செல்ஃபோன், இது எல்லாமே வந்து கூட்ஸ், எக்ஸாம்பிள் ஃபார் கூட்ஸ். இப்போ கூட்ஸு ஃபஸ்ட்டு கேரக்டர், இட் இஸ் அ மெட்டீரியல் திங்ஸ். அது ஒரு மெட்டீரியல் திங்ஸாக இருக்கும். தே ஆர் டேஞ்சபிள், அதை நம்ம டச் பண்ணி நம்ம வந்து பார்க்க முடியும். அண்டு கூட்ஸ் ஹேவ் ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ். கூட்ஸுக்குன்னே ஒரு தனி டைமென்ஷன் இருக்கும், தனி ஷேப் இருக்கும். ஒவ்வொரு கூட்ஸுக்குமே தனி டைமென்ஷன்ஸ் இருக்கும். தேர் இஸ் த ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் கேன் பி ப்ரிசர்வ்ட் ஓவர் அ டைம். அதை நம்ம யூஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதுக்குன்னு ஒரு டைமென்ஷன் சேஃப் இருக்கும். எக்ஸிட் இண்டிபெண்ட்லி ஆஃப் தேர் ஓனர். ஓனர்ட்டிருந்து அதை என்ன பண்ண முடியும், செப்ரேட்டாக நம்ம அதை பிரிக்க முடியும். எக்ஸிட் இண்டிபெண்ட்லி ஆஃப் தேர் ஓனர். அண்டு கூட்ஸ் ஆர் ஓன்டு பை சம் பர்சன்ஸ். கூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை இட் இஸ் ஓன்டு பை சம் பர்சன்ஸ், யாரோ ஒருத்தரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அண்டு கூட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபரபிள். கூட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபரபிள், அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அண்டு கூட்ஸ் ஹாவ் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னா நம்ம அதை ஏதாவது பே பண்ணி தான் அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அல்லது சேல்ஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கும். தீஸ் ஆர் த basic character for goods. Next we go to kinds of goods and services. First one, free goods and economic goods. Free goods are available in nature.
That is the first important character for free goods. Free goods are available in nature. நேச்சுரலாக அதனோட அவைலபிலிட்டி நேச்சுரலாக இருக்கணும். அண்ட் இன் அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்னு என்ன? இட் இஸ் அன்கவுண்டபிள், நிறைய நமக்கு கிடைக்கணும். மேன் டஸ் நாட் நீட் டு இன்கர் எனி எக்ஸ்பெண்டிச்சர் டு ஓன் ஆர் யூஸ் தெம். அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நீட் நாட் டு பே எனி திங், எதுவுமே நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஃப்ரீ கூட்ஸ். What are the characters of free goods, or what is free goods? Free goods are available in nature and in abundance. Man does not need to incur any expenditure to own or use them. Give some example for free goods. In the question கேட்கலாம். Example for free goods is air and sunshine. Water was also an example in the past. வாட்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரீ குட்ஸில் தான் இருந்தது. பட் அட் ப்ரெசன்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வாட்டர் வந்து நம்ம பே பண்ணி தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அட் ப்ரெசன்ட் இட் ஹேஸ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. அதுக்கு இப்போ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்துருச்சு, அமௌண்ட்டு கொடுத்து தான் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃப்ரீ குட்ஸ். வாட்டர் இஸ் நாட் அ ஃப்ரீ குட்ஸ் அட் ப்ரெசன்ட். So clearly you know what is the characters of goods and what is the characters of free goods. Give some example for free goods. Next one. Milton Friedman, a Nobel laureate, popularized saying, there is no such thing as a free lunch. There is no such thing as a free lunch. ஃப்ரீ குட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாருன்னா, he means that is impossible to get something for nothing. எதுவுமே கொடுக்காம எதையுமே வாங்கிறதுக்கு there is no possible. Even those offered free always cost a person. ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் பண்ணுறதே ஆல்வேஸ் காஸ்ட் எ பர்சன் ஆர் த சொசைட்டி ஆஸ் அ ஹோல். இண்டிவிஜுவலாகவோ சொசைட்டியாவோ யாரோ ஒருத்தர் வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரீ குட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இட்ஸ் காஸ்ட் ஹவவர் இஸ் ஹிடன். காஸ்ட் அப்போ ஹிட்டனாக இருக்கலாமே தவிர நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கலாம், அந்த காஸ்ட் வந்து ஹிட்டனாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு வேறு யாரோ ஒருத்தர் வந்து பே பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் அன் எக்ஸ்டர்னலிட்டி. சம் ஒன் கேன் பெனிஃபிட் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னலிட்டி. நமக்கு வந்து ஒரு குட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்குது ஃப்ரம் எ பப்ளிக் குட்ஸ், பட் சம் ஒன் எல்ஸ் ஹேஸ் டு பே த காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசிங் திஸ் பெனிஃபிட். இதை பெனிஃபிட் இந்த பெனிஃபிட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வேறு யாரோ ஒருத்தர் வந்து பே பண்ணியிருக்கலாம். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது இன்னொருத்தர் பே பண்ணியிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ரெஃபர் டு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகே. ஆன் த அதர் ஹேண்ட் எக்கனாமிக் குட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரீ குட்ஸ் பார்த்தோம் இல்லையா, எக்கனாமிக்ஸ் குட்ஸ் அதனுடைய கேரக்டர் என்ன? எக்கனாமிக்ஸ் குட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் பிளென்டி. இட் இஸ் வெரி லிமிட்டட். அங்கே என்ன பார்த்தோம்? இட் இஸ் அபண்டன்ஸ்ன்னு பார்த்தோம். இது நாட் அவைலபிள் இன் பிளென்டி, அபண்டண்ட்டாக இருக்காது. இது வெரி லிமிட்டட். தே ஆர் ஸ்கேர்ஸ் இன் சப்ளை. சப்ளையில் அது ஸ்கேர்சிட்டி, அது ஸ்கேராக தான் இருக்கும். நீட் நாட் டு ஃபுல்ஃபில் ஃபார் இட்ஸ் டிமாண்ட். டிமாண்டுக்கு ஈக்குவலாக இருக்காது, அது கம்மியாக தான் இருக்கும். மேன் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மணி டு ஓன் ஆர் யூஸ் தெம். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அது நமக்கு சொந்தமாக வாங்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி மேன் ஹேஸ் டு பே சம்திங். அப்போ தீஸ் ஆர் த கேரக்டர் ஃபார் எக்கனாமிக்ஸ் குட்ஸ். எக்கனாமிக்ஸ் குட்ஸ் என்ன? அதே மாதிரி தான் 3 கேரக்டர். அவைலபிள், நாட் அவைலபிள் இன் பிளென்டி, அண்ட் ஸ்கேர் இன் சப்ளை, and spend money to own or use them. So that is the character for economic goods. அந்த free goods க்கு near opposite character. Otherwise this called public goods and private goods. A good available to everyone to consume. Public goods ஓட character என்னன்னா regardless of who pays or who does not.
பே பண்ணாலும் பே பண்ணலைனாலும் எவ்ரி ஒன் அதை என்ன பண்ணலாம், கன்சியூம் பண்ணலாம். ஸ்பில் ஓவர் பெனிஃபிட்ஸ். ஸ்பில் ஓவர் பெனிஃபிட்ஸ்னு என்ன, எல்லாருமே அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் ரைவல் இன் கன்சம்ஷன் அண்டு நான் எக்ஸ்க்ளூடபிள். இதை கன்சியூம் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு போட்டி இருக்காது, ரைவல் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நேஷ்னல் டிஃபென்ஸ். இந்த டிஃபென்ஸ் எல்லாத்துக்கும் தான் கிடைக்குது. அண்டு லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அதை அந்த லாவோட என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஸோ இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரீ குட்ஸ். ப்ரைவேட் குட்ஸ்னால் எ குட்ஸ் கன்சியூம்டு பை எ சிங்கிள் பர்சன் ஆர் ஹவுஸ் ஹோல்டு. யாராவது ப்ரைவேட்டாக இதை கன்சியூம் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே பெனிஃபிட். யார் தேவையோ அவங்க மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நோ ஸ்பில் ஓவர் பெனிஃபிட்ஸ், இது எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. யார் தேவையோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ரைவல் இன் கன்சம்ஷன், அதுக்கு நேர் ஆப்போசிட் ஆர் எக்ஸ்க்ளூடபிள். இது எப்படி இருக்கும் அப்படின்னா போட்டி இருக்கும். அதை வந்து கன்சியூம் பண்ணுறதுல போட்டி இருக்கும். கொஞ்சம் பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம எக்ஸ்க்ளூடபிளாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் அண்டு ட்ரிங்க். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரைவேட் குட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் கன்சியூமர் குட்ஸ் அண்டு கேபிட்டல் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ்னு என்ன, கேபிட்டல் குட்ஸ்னு என்ன? கன்சியூமர்னால் யார், நம்ம தான். அதை யார் வாங்கி ஃபைனலாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கன்சியூமர். கன்சியூமருக்கான குட்ஸ் வந்து கன்சியூமர் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, ஃபர்னிச்சர், ஆட்டோமொபைல் எக்ஸெட்ரா. ஸோ கன்சியூமர் நம்ம யூஸ் பண்ணுறது கன்சியூமர் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ்னு என்ன? கேபிட்டல் குட்ஸ் ஆல்சோ கால்டு ப்ரொடியூசர் குட்ஸ். டஸ் நாட் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர் வாண்ட்ஸ். நம்மளோட வாண்ட்ஸை டைரெக்டாக கேபிட்டல் குட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பட் என்ன பண்ணும், தே ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் கன்சியூமர் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய குட்ஸ் வந்து கேபிட்டல் குட்ஸ். இந்த மிஷினரியெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு செல்ஃபோன் வேணும், செல்ஃபோனை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மிஷினரிஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் machineries does not directly satisfy the consumer, but in factory the manufacturers need them. Next, perishable goods and durable goods. Perishable goods are short lived. Perishable goods என்ன, சீக்கிரமாக அதெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடுது. கொஞ்சம் வெரி ஷார்ட் பீரியட் தான் அதோட யூசேஜ் இருக்கும். அது இப்போ மீனெல்லாம் எடுத்துக்கிறோம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், ஃப்ளவர் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இதோட லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஷார்ட். ஸோ perishable goods are short lived. their life span is limited. அது இருக்கிறதே அதனுடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர் எக்ஸெட்ரா டோன்ட் ஹாவ் எ லாங் டைம். அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம், perishable goodsன்னு சொல்லலாம். இதுக்கு நேர் ஆப்போசிட் லாங் டைம் யூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ் வந்து டியூரபிள் கூட்ஸ் அண்டு செமி டியூரபிள் கூட்ஸ் ஹாவ் எ லிட்டில் லாங்கர் லைஃப் டைம் தென் த perishable goods. perishable goodsஸை விட லைஃப் டைம் வந்து எதுக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குதோ த குட்ஸ் ஆர் கால்டு டியூரபிள் கூட்ஸ். அப்போ perishable goodsனால் அதனுடைய லைஃப் டைம் வந்து ஷார்ட்டாக இருந்ததுன்னா த குட்ஸ் ஹேவிங் த வெரி ஷார்ட் பீரியட், த லைஃப் டைம் இஸ் வெரி ஷார்ட் பீரியட், த டைப் ஆஃப் குட்ஸ் கால்டு perishable goods. அண்ட் அதர்வைஸ் சம் குட்ஸ் ஹேவ் த life in long period, that goods are called durable goods. Durable goods and semi durable goods have a little longer lifetime than the perishable goods. For example table, chair, etc. These are the example for durable goods. Next we go to services. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா கூட்ஸ்னு என்ன, அதோட கேரக்டர்ஸ் என்ன, எக்ஸாம்பிள் ஃபார் கூட்ஸ் பார்த்தோம். அதில் சம் கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் நம்ம பார்த்தோம். கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃப்ரீ கூட்ஸ் அண்ட் எக்கனாமிக் கூட்ஸ், கன்சியூமர் கூட்ஸ் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ், perishable goods அண்ட் டியூரபிள் கூட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வி கோ டு த கேரக்டர்ஸ் ஆஃப் சர்வீசஸ். சர்வீசஸ் அப்படிங்கிறதோட கேரக்டர் எப்படி இருக்கும், அலான் வித் கூட்ஸ். இப்போ கூட்ஸ்லேருந்து நம்ம செப்பரேட்டாக பார்க்குறோம். சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு அண்ட் கன்சியூம்டு. தே ஆர் ஜென்ரலி ப்ராசஸ் as follows. இப்போ கூட்ஸோட கேரக்டர் அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம பார்த்தோம்னா இது ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். கூட்ஸ் வந்து டேஞ்சிபிள், அதை வந்து நம்ம பார்க்க முடியும்.